எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ரெக்கவரி ஆனதை பார்த்து பல கரடிகள் ஆடி போயிடுச்சுங்க நண்பர்களே. ஷார்ப் ரெக்கவரி 71 பாயிண்ட் கடைசியில் பாசிட்டிவ் தான் க்ளோசிங். ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மிக்சடாக இருக்கான், வீக்காக இருக்கான். இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் எடுத்து பார்த்தாலும் அவங்க ஃபுல்லாக செல்லிங்லேயே தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 33,000 கோடிக்கு செல் பண்ணி வச்சிருக்காங்க ஃபாரினர்ஸ். நம்மளால 38,000 கோடி பணம் உள்ளே போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு புரியாத புதிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து 101 போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் பெரும்பாலும் பணம் போடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் கும்பா பாட்டு பாடி விட்டுட்டு ஆல்மோஸ்ட் 33,000 கோடி இந்த மாதத்தில் வித்து தான் வச்சுருக்காங்க. என்ன செய்ய போகிறீங்க? ஃபாரினர்ஸ் பணமே போடல அப்படின்னா அவங்க கிடக்கிறான். அவன் பணம் போடாட்டி எங்கள் மார்க்கெட் ஏறி வரலையா, 700 பாயிண்ட் கீழேருந்து ஏறி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம்ட்டு போக வேண்டியது தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போடுற பணத்துக்கு சிக்கலே வரக்கூடாதுன்னா ஒன்றா நம்ம எடுக்கக்கூடிய பணம் டிவிடெண்ட் தர்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா ப்ரைஸ் ஏறுற மாதிரி இருக்கணும். இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 3% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. சமீபத்தில் இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபாயெல்லாம் ஃப்ளாஷில் ஹை அடிச்சிருக்கான். ஆனால் இப்போ கரண்ட் ரேட் வந்து 254 ரூபா தான் இருக்குது. திரும்ப அந்த 300 ரூபா வந்ததுனாலும் சந்தோஷம்தான், இல்லை தொடர்ந்து 3% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷம்தான். ஆஹா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதானி வில்மர் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு 10% ஏறி இருக்கான். ஆனால் ஒரு வருஷ பீரியடில் பார்த்தோம்னா எங்கேயுமே நகர்ந்துருக்க மாட்டான், அதே இடத்துல தான் இருப்பான். ஆனால் அதே சமயம் லாங் பீரியடில் பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு காலத்தில் 800 ரூபா இருந்த பங்கு. அதானி குரூப் மேலே இருந்த கிரேஸ் சமயத்தில் ஐபிஓ வந்தது தான் இது. அப்போ அதானி குரூப்னுடைய பேரை சொல்லி 1000 ரூபா பக்கத்தில் போச்சு. அப்புறம் ஹிண்டன்பர்க் வந்து மொத்தமாக போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் இது ஒரு 2 வருஷமாகவே ஏறல. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10%. இதுக்கு பல நியூஸ்கள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது பியூர் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஏன்னா எந்த ஒரு பங்குக்கும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில் வந்து சீக்வன்ஸில் அவன் ப்ரீவியஸ் குவார்ட்டரை விட டபுள் மடங்கு லாபம் பண்ணியிருக்கான். போன வருஷம் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணியில் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்கே வந்திருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் பர்ஃபார்மன்ஸில் தான் 10% தூக்கி அடிச்சிருக்கான். ஒருவேளை இவன் இங்கிருந்து இன்னும் மேல் நோக்கி வர மாதிரி இருந்தால் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் ஹை ரேட் என்ன அப்படின்னா அவன் இப்போ இருக்கிறதா ஹை ரேட். இதுவே 5 இயர்ஸ் பீரியடில் ஹை ரேட்னா ஆல்மோஸ்ட் 800 ரூபாயெல்லாம் போகணும். 800 ரூபா போவானா அப்படின்றது தெரில. தற்சமயத்துக்கு இந்த ஸ்டாக்னுடைய பிஇ வந்து இன்னுமே அதிகமாக தான் இருக்குது, 74 இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பிஇ 34. அங்கே ஒரு பெரிய ஓட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கான். இந்த கம்பெனியில் இன்னொரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னென்னா, இவங்க எப்படியும் ஆஃபர் ஃபார் சேல்லாம் போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இவங்க ப்ரொமோட்டருடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 75% விட அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு பீரியடில் அவங்க ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ எஃப்ஐஸ் வாங்க வந்தாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஃபாரினர்ஸ் மிகப்பெரிய அளவில் ஹோல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஷேர் அப்படியே ஒரு கோட்டை மாதிரி அப்படியே கெத்தாக நிற்கும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு 7% இறங்கியிருந்தான். இவன் ஏன்டா இந்த அளவுக்கு இறங்கியிருக்க, இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கையில் இந்த இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்களை பார்க்கையில் சும்மா கெத்தாக எஃப்ஐஎஸ் வந்து 35% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். இருந்தாலும் இன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு 7% அது இறங்கி தான் இருக்குது. இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இவனுடைய ஒரு வருஷமாகவே 270 ரூபா ரேஞ்ச் வந்தான்னா மறுபடியும் 320 ரூபா போக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த முறையும் லோ ரேட்டில் இருக்கான். இந்த 7% இறங்கி இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய ஃபோக்கஸில் வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய மாதங்களில் மறுபடியும் பழையபடி 320 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நண்பர்களே, டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா நம்மளுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகம். எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் நகராமல் ஒரே இடத்துல படுத்து கிடக்கக்கூடிய நிறையா ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் டிஐஸ் ஹோல்டிங் இருக்குது அப்படின்னாவே கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுறான். நண்பர்களே, இந்த இன்ட்ராக்ட் பில்டிங் ஐப்பை யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுக்கு உண்மையிலேயே லக்காக தான் நான் பார்க்குறேன். என்ன காரணம்னா அது வந்து இன்னைக்கு க்ளோசிங் டே. இன்னைக்கு இந்த க்ளோசிங் டேயில் அவனுடைய டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேயே வந்து 19 டைம்ஸ் அதிகமாக போட்டிருக்காங்க. ஒரு ஷேர் அவன் தர்றான்றான், ஆனால் அதுக்கு 19 பேர் போட்டி போடுற மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும்பொழுது இப்போ வரைக்குமே ஒரு 39% லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் இப்போ தான் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. அவன் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கான். இப்போதைக்கு ஒரு 15% தான் ஒரு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான்.
அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன எப்படின்னு பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஐடி கம்பெனி, லாபகரமான கம்பெனி தான் ஓரியன்ட் டெக்னாலஜிஸ். அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு 25% இது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து தொடரானா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். பெரும்பாலான சமயங்களில் பெரிய ஷேர் வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும். அட போங்க நீங்களும் உங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்னு ஷேர் மார்க்கெட்டே வெளியே போகிற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் ஆகிடும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி இந்த டிவிஸ்லாப் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு, பெரிய ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா இன்றைக்கி நிஃப்டி டாப் கெய்னராக வந்திருக்கா. ஆல்மோஸ்ட் 4% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது அது ஒன்றும் மோசம் கிடையாது. 33% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த நைக்கா அப்படின்ற ஷேர் ஒரே கொண்டாட்டம் தான். என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரே நாளில் 10% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இவன் என்னதான் 10% இந்த ஒரு நாளில் ஏறி வந்திருந்தாலும், 6 மாத பீரியடில் 40% ஏறி வந்திருந்தாலும், ஒரு 5 இயர்ஸ் பீரியடில் பார்க்கும்பொழுது இவன்லாம் இன்னும் பழைய ரேட்டே வந்து சேரல. பழைய ரேட்டு வந்து சேரணுன்னாவே இவன் இன்னும் 100% மேல் நோக்கி ஏறி வரணும். இப்போ 200 ரூபாய் இருக்கான், அவனுடைய பழைய ரேட்டு 400 ரூபா. எப்போ இவன் 400 வந்து சேருவான்னு தெரியல. சமீப காலமாக ரொம்பவுமே கீழே இறங்கிட்டே இருந்தான். ஆனால் இன்னைக்கு கொந்தளிச்சுட்டான் இந்த மசகான் டாக். இறங்கினது போது இன்னைக்கு ஏறி காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசகான் டாக் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் எவ்வளவு தூரம் இறங்கிச்சு அவனுடைய உச்சத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 30% இறங்கியிருக்கான். சரி, இறங்கினவன் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இவன் ஒரு 50% பக்கம் இறங்கி இந்த 2 days மூவிங்கை டச் பண்ணிட்டு நல்லா வேகமாக, ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு பந்தை அமுத்தும் போது தான் குப்புன்னு மேலே வருவான். அந்த வகையில் இவனை 2 days மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் கீழே உழுக்காட்டிட்டு அங்கிருந்து நல்லா மேல் நோக்கி ஏறி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் எனிவே இப்போதைக்கு இந்த மசகான் டாக் அப்படின்றது ஒரு 20% பக்கம் இறங்கினதுக்கு அப்புறமேவும் கொஞ்சம் சப்போர்ட் எடுக்க பார்க்குறான். இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க, எப்பா சாமி எப்படியாவது மறுபடியும் ஒரு 5600 ரூபா வந்துச்சுன்னா நாங்கள் மறுபடியும் வச்சிருக்கிறதா வேண்டாமான்னு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த கம்பெனி எப்படியாவது ஒரு 5500 வரைக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, லைஃப் லாங் வச்சுக்கொள்ளக்கூடிய தகுதியான ஷேர்கள்னால் பார்த்தோம்னா இந்த வருண் பெவரேஜஸ் அப்படின்ற ஷேர்லாம் முன்னாடி வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நிற்பான். அப்படி இருக்கக்கூடிய பங்கு இன்னைக்கு 4% மேல் நோக்கி ஏறி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லேயே டாப் கெய்னராக வந்திருக்கான். இருந்தாலும் இவனை கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எந்த விதமான ரிட்டர்னும் கிடையாது. 6 மாதமாக ஒன்றுமே பெருசாக ரிட்டர்ன் கிடையாது. வெறும் 6% தான் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். பட் 1 இயர் பீரியடில் பார்த்தோம்னா 72% ஏறி வந்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடந்த 6 மாதமாக நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இவன் எப்போ பிரேக் அவுட் ஆகிறானோ அப்போ சீக்கிரமாக ஒரு 2000 வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஐசிசி செக்யூரிட்டி ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இப்போ மனசு நொந்து போயிருப்பீங்க. இன்றைக்கி அதனுடைய ஃபால் வந்து ஆல்மோஸ்ட் 7.5% இறங்கியிருக்கு. அவன் மட்டும் இல்லை, பாப்புலராக இருக்கக்கூடிய இந்த டோரண்ட் பவர் அவனும் ஒரு 4% இறங்கி தான் இருக்கான். இந்த சமயத்தில் வந்து ரொம்ப தமாந்து விட்டு பயந்தான் இவன் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் நினச்சிக்கிட்டு இருந்தது அலோக் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி வந்து அவன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் ஒரு டாப் கெய்னராக வந்துட்டான். தம்பி, உன் வாழ்க்கையில் எப்போ ஒரு இடம் கபி நடந்திருக்கு, ஓவராக ஆடாத அப்படின்ற மாதிரி இவன்லாம் 10% ஏறினாலும் இவனுடைய போன ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 207 கோடி கும்பா தான். என்ன இதனோட அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷத்துல இவன்லாம் 17 ரூபா இருந்த பங்கு, அதுக்கப்புறம் 35 ரூபா 40 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் 25 ரூபா வந்து பல பேர்த்தினுடைய வயிற்றுல புளியை கரைச்சி விட்டவன் தான். மறுபடி பழையபடி ஒரு 40 ரூபா வந்துச்சுன்னா ஆளை விட்றா சாமின்னு பல பேர் ஓடுறதுக்கு தான் காத்திருப்பாங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு குவாலிட்டியான கம்பெனியாக இருந்தால் ஒரு ஷேரை வாங்கிட்டு பேசாமல் கையும் வாயும் பொத்திக்கிட்டு அமைதியாக இருந்தோம்னா பெரும்பாலான சமயங்கள்லாம் லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபக் ஃபெர்டிலைசர் ஷேர் தான் சொல்லுது. இதெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இவன்லாம் நீட்டி படுத்துக்கிட்டு இருந்தான். 2023 அவன் வந்து நீட்டி தான் படுத்துக்கிட்டு இருந்தான். அப்போவே வந்து யாராவது யோசிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், சரி இது எப்படி லாபகரமான பங்கு தான், எப்பாவது வந்து சேருவான் அப்படின்னு அவனுடைய பழைய ரேட் 1000 ரூபா 2023 ஸ்டார்டிங்லேயே ஒரு 500 ரூபாய்க்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்கன்னே கூட கணக்கு வச்சுக்குமே. அதாவது நீட்டிப்படுத்த இடம் இவ்வளோ பெரிய இடம், பட் இருந்தாலும் ஆரம்பத்திலேயே படுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ இங்கே யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட 500 ரூபாய்க்கு, இப்போ அதனுடைய ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய். ஸோ 2023 2024 1.5 வருஷத்தில் 100% லாபம் கசக்குதா? இல்லை. ஸோ அதாவது ஒரு அவநம்பிக்கை, உங்களுக்கு அவநம்பிக்கையாக தான் இருக்கும். இங்கே இருக்கான், ஏறுறான் இறங்குறான் எல்லாம் ஓகே. பட் ஏதோ ஒரு சமயத்தில் 1.5 வருஷம் கழிச்சு திடீர்னு இவனை இந்த ஏற்றத்தை யாராச்சுனால கண்டுபிடிச்சி கட்டி பிடிக்க முடிஞ்சுதா? சத்தியமாக கட்டி பிடிச்சிருக்க முடியாது. நான்லாம் கூட இந்த இடத்துல வாங்கினேன், இந்த இடத்துல கழட்டி விட்டேன். கடைசியில் பார்த்தா இப்போ 1000 ரூபா. இதுலேருந்து என்ன தெரியுது?
இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கக்கூடிய பங்கு எப்பாவது ஒருக்க கீழே வர்றான்னா நம்மளுக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஒரு பொறுமையாக அதை வச்சுருந்தோம்னா ப்ராபப்ளி நம்மளுடைய வின்னிங் கெப்பாசிட்டி வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தீபக் ஃபெர்டிலைசரை யாராவது கீழே 500 ரூபா ரேஞ்சில் வாங்கி இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கில்லாடி. அதே மாதிரி சமீபத்தில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய பங்கு இந்த நாராயண ஹிருதாலயா. 6 மாதமாகவே அவனும் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. இவனுடைய பழைய ஹை 1500 ரூபா ரேஞ்ச் வரணும். இங்கிருந்து எப்போ இன்னொரு 250 ரூபா ஏறி வர போகிறான்னு தெரில. தற்சமயம் வரைக்கும் இந்த ஷேர் வந்து 1150க்கும் 1250க்கும் ஆடிக்கிட்டு இருக்கு. 1500 வந்துன்னா ரொம்ப சந்தோஷம்தான். நண்பர்களே, 4 முக்கியமான நியூஸ் இருக்குது. இந்த சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஏஜிஎம் வந்து 12 செப்டம்பர் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு இவங்க இது மேல் நோக்கி ஏறி வந்தாங்கன்னா பரவாயில்ல. இவனெல்லாம் 300 ரூபாயிலிருந்து 60 ரூபா போயிட்டு இப்போ 200 ரூபா வந்து நிற்கிறான். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பட்டேல் இன்ஜினியரிங் அவனுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 13 செப்டம்பர் அப்படின்னு வருது. இந்த சென்கோ கோல்டு பற்றி எப்போ ஒரு நியூஸ் வந்தாலும் தெரியப்படுத்துங்க, அதில் பல்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். அதனுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படின்றது 13 செப்டம்பர் வருது. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அதனோட ஏஜிஎம் 12 செப்டம்பரில் வருது. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.